தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய தலைப்பு, இமை பொழுது கைவிட்டேன். மற்ற உயிரினங்கள் போல இல்லாம ஒட்டகச்சிவிங்கியானது நின்னுக்கிட்டே தான் குட்டி போடுமா, அதுவும் 6 அடி உயரத்துல இருந்து. இவ்வளவு உயரத்துல இருந்து விழுற குட்டிய பார்க்க செத்து போனது போல காட்சி அளிக்குமா. இந்த அம்மா சிவிங்கி அது கிட்ட போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே பார்க்காம, மாறா கொஞ்சம் கூட யோசிக்காம ஓங்கி ஒரு உத கொடுக்குமா. அந்த வலியை பொறுத்துக்க முடியாம செத்து போன மாதிரி இருக்கிற அந்த சிவிங்கி குட்டி துள்ளி எழும்பினாலும் மறுபடியும் கீழே விழுந்துகிட்டே இருக்குமா. இந்த அம்மா சிவிங்கியும் ஈவு இறக்கமே இல்லாம மறுபடியும் உதைச்சுக்கிட்டே இருக்குமா. எப்படியோ ஒரு வழியா சுயமா எழும்பி துள்ளி குதிச்சு நடக்க ஆரம்பிச்சாலும் இந்த அம்மா சிவிங்கி விடாம கடைசியா ஓங்கி பலமா ஒரு உத கொடுக்குமா. அதை பொறுக்க முடியாம குட்டியானது தூரமா ஓடுமா. இப்போதான் அந்த அம்மா சிவிங்கி தன்னுடைய குட்டி எல்லாத்துலயும் தேறிடுச்சு அப்படின்னு சொல்லி பாசத்தோட கொஞ்சம் மகிழுமா. இதே போலதான் சில சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணும்போது கர்த்தர் நம்மள மறந்து கைவிட்ட மாதிரி தோணும். ஆனா ஏசாயா 54:8 படி அவர் நம்ம கைவிட்டாலும் நமக்கு தமது மிகுந்த கிருபையால் இரக்கம் செய்வார்னு வேதம் சொல்லுது. நீங்க ஃபேஸ் பண்ணுற எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்க கூட இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கிட்டாலும் சரி, கர்த்தர் எப்போதுமே உங்க கூட தான் இருப்பார். ஆமேன்.